வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது நைட்டு வீடியோ போடலான்னு பார்த்தா போட முடியல, அதான் இப்போ போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி அவங்க ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு ஏதோ மாநாடு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இது நினச்சி பாருங்களே, அதாவது கனிமொழி அவங்க ஒரு ஜோசியை பார்க்குற மாதிரிலாம் நம்ம ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்குறோம். அவங்களுக்காக ஓட்டு போட்டாங்களான்னா கன்ஃபார்ம் கிடையாது. விஜய் சாருக்காக ஓட்டு போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய மகாராணி மாதிரி, அதுவும் அரசு அதிகாரிகளெல்லாம் உங்கள் கீழே உட்கார வச்சு பேசுகிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறீங்க. தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. விஜய் சார் பேர் கெடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே விஜய் சாருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறத தவிர அந்தந்த எம்எல்ஏக்களை யாருமே சப்போர்ட் இன்ன வரைக்குமே யாருமே பண்ணல. இன்ன வரைக்கும் எம்எல்ஏ யாருங்கிறது கூட சரியாக தெரியாத ஊரெலாம் இருக்குதுன்னா அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. விஜய் சார் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விஜய் சார் பேர் தான் கெடுக்கும். இங்கே நிறைய எம்எல்ஏக்களை நிறைய ஃபோர்ஜரி பண்ணதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், எல்லா எம்எல்ஏவுக்கு யாரும் ஓட்டு போட கிடையாது. முழுக்க ஓட்டு எல்லாமே விஜய் சாருக்காகவே போட்டாங்களே தவிர அந்தந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவோட கேண்டிடேட் பேர் கூட நான் தெரியாதவங்க கூட நிறையா பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே நம்ம எம்எல்ஏ நினச்சிட்டு நீங்கள் எந்த இது வேணால் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோபுரத்தில் தூக்கி வச்சது மக்கள் தான். அதே கோபுரத்துலேருந்து இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகாது, பார்த்துக்கோங்க.